தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அஸ்தட்டிக் போஸ்ட் ஸ்டைல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் என்னோட பேர் தினேஷ். நீங்கள் பார்த்துருக்க டிக்ஸ் தமிழா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பிள்ளைக்கான ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே நம்மளோட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வெப்சைட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் வந்து பார்த்தா ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரௌசரில் டேரெக்டாக நம்மளோட வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஆர்டிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய இமேஜஸ்லாம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே பண்ணிருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்ரீவேலன் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்க. 7871733852 அப்படிங்கிற நம்பரு. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னமாக ஷாப் மாதிரி வச்சு செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மென் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டையும் உமன் அப்படின்னா ரெண்டாவது இருக்க ப்ராம்ப்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த இது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே இழுத்துட்டு கீழே வாங்க. ஸோ கீழே முடிய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உமன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் அது முடிய இழுத்தாந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஸோ இப்போ காப்பி ஆப்ஷன் இருக்கு. சேம் லைக் மென் அப்படின்னா மேலே இருக்க ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். உமனுக்கு வந்து அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா டைரக்டா ChatGPT இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி அதுல வந்து பார்த்தீங்கன்னா போட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்றோம். லைக் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிவி பிரகாஷ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கலக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லைக் அந்த இமேஜ்ல உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் வந்து நீங்க இந்த முட்டைக்கலக்கி அதுக்கப்புறம் வந்து அதோட ஆர்டிஸ்ட் யாரோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல உங்களோட சாங்ஸ்க்கு ஏற்றாப்புல அந்த இது ப்ராம்ப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயிரும். அந்த முட்டைக்கலைக்கு அந்த ஜிவி பிரகாஷ் அது ரெண்டையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்றதுனா மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ஜெயராஜா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வேற யாராச்சும் உங்களுக்கு மியூசிக் பிளேயர்ஸ் மியூசிக் பர்சன் இருக்காங்க அவங்களோட சாங்ஸ் போடணும் அப்படின்னா அந்த சாங்ஸோட டைட்டில் அதுக்கப்புறம் அவங்களோட ஆத்தரோட நேம் அதோட நேம் இந்த இடத்துல போட்டுருங்க. மேபி கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பதட்டத்தில் கொஞ்சம் லைட்டாக ஏதோ டங் ஸ்லிப்பாக உளறிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஐக்கான கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஆகி உங்க ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிரும். ஜஸ்ட் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பிள்ளைக்கான ஆளில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லேட் டு ஆல் சி பேக். ஸோ தரமான வீடியோல சந்திக்கலாம்.